இந்த வீடியோவில் நம்ம கட்டி கற்பூரம், அதாவது பில்லை கற்பூரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கற்பூர தூள். இது வந்து கெமிக்கல் கடையில் கிடைக்கும், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். குறைஞ்சது ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா, அதுக்கு மேலே தான் இருக்கும். இது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கற்பூரம் செய்யறதுக்கு டை எளிமையாக எப்படி செய்யறதுன்னு இதில் பார்க்கலாம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டீ கப் எடுத்துருக்கேன். இப்போ கற்பூரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. அதுக்கு இந்த கற்பூரத்தை கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தால் கையாலேயே உடச்சி கூட வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்துனீங்கன்னா கட்டி ஆகிடும். அதனால் நம்ம லேசாக கையால் தான் உடைக்கணும். ஓரளவுக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸி. வேறு எதாவது கெமிக்கல்ஸ் எதுவுமே தேவையில்லை. இது ஒரு பொருள் தான், ரொம்ப எளிமையானது. வீட்டிலேருந்து யாரும் செஞ்சு ஒரு சின்ன பேக்கெட்டில் அடித்து கடைங்களுக்கு சேல் பண்ணலாம். இப்போ இந்த கட்டி கற்பூரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தூள் கற்பூரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் கொட்டணும். இந்த டம்ளரில் கொஞ்சமாக போட்டுக்கங்க. இப்போ இந்த டை எடுத்து இதில் அப்படியே அழுத்திடுங்க. இப்போ இது ஃபுல்லாகிடுச்சு. ஒரு இரும்பில் வந்து இது மாதிரி அழுத்திடுங்க. அழுத்திட்டு அதிகமாக இருக்கிறத உள்ளித்திடுங்க. இப்போ கற்பூரம் தயாராகிடுச்சு. பில்லை கற்பூரம் ஈஸியான ஒர்க்கு. வீட்டில் யார் வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி பிசுறு இருக்கும், அதை மட்டும் கையால் அப்படி சரி பண்ணிவிடுங்க. இந்த இடம் பிஸ்டனை வச்சு நீங்கள் இப்படி அழுத்தும்போது இந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக அழுத்தும் போதே கற்பூரம் இதுக்குள்ளார ஏறிடும். ஈஸியானது தான். அதுக்கப்புறம் சமமாக கீழ்ப்பக்கும்போது சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்துடும். இந்த மாதிரி லேசாக அழுத்தினாவே இதுக்குள்ளார போயிடும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கீழ்ப்பக்கம் மட்டும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த சைஸ் வந்து புது சைஸு. எப்படியாப்பட்ட காற்றுலையும் நின்று எரியும்.
இந்த பில்லை கற்பூரம் ஒரு கற்பூரம் ₹1 அந்த ரேஞ்சுக்கு விற்கலாம். அது கொஞ்சம் அளவில் பெருசு. ₹5க்கு 5 பீஸ் போட்டு பேக்கெட்டில் நம்ம சேல்ஸுக்கு பண்ணலாம். ரொம்ப ஈஸியான வேலை. வேறு எந்த கெமிக்கலும் தேவையில்லை. இந்த தூள் கற்பூரமே நம்ம இந்த மாதிரி டைக்குள்ளார போடும்போது அதுவே நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அதுவே எல்லாம் கட்டியாக தன்மை அடைஞ்சிடும். இது மாதிரி டை நிறைய செஞ்சிங்கன்னா ஆளுக்கு ஒன்றுன்ற மாதிரி செஞ்சு வீட்டிலே செய்யலாம். இதுக்கு குறைஞ்ச முதலீடு, மிஷினரி எதுவும் இல்லை. சின்ன கையில் செய்கிற அந்த டை இருந்தாவே போதுமானது. அதேமாரி இந்த தூள், அதாவது கற்பூரம் வந்து உடஞ்சா கூட அதை நம்ம மறுபடியும் தூளாக்கி மறுபடியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் கட்டி கற்பூரம். நாமே பில்லை கற்பூரம் செய்கிற முறை, எளிய முறை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டை உங்களுக்கு தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கற்பூர வில்லை தயாராகிவிட்டது. இதை நீங்கள் பேக் பண்ணுறது தான் அடுத்த வேலை. எளிமையான தொழில். இந்த டையோ அல்லது கற்பூரம் பற்றிய எங்கே கிடைக்குது அப்படின்றத டீட்டெயில் வேணால் கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொண்டு டீட்டெயில் வாங்கிக்கலாம். நன்றி.